Hey, beautiful souls. Hope you are doing good. ஆம், இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். இந்த ரீடிங்கில் அவங்களோட கரண்ட் மைண்ட் செட், ஹிடன் ஃபீலிங்ஸ், டீப் தாட்ஸ், தென் சைலண்ட் ரீசன், ஃப்யூச்சர் அவுட்கம் எல்லாமே பார்க்கலாம். கைஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் அ ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங், ஓகேங்களா? ஸோ டேக் வாட் ரெசினேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட். இந்த கமெண்ட்டில் பண்ணுறீங்க, நேற்று ஒரு மாதிரி ரீடிங்கில் சொன்னீங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி சொன்னீங்கன்னு. தினமும் என்னோடய ரீடிங் எல்லாத்துக்கும் சூட் ஆகணுன்ட்டு இல்லை, ஓகேங்களா? அதனால் நான் ரீடிங் எதை பற்றி எதை பிலாங் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட். இந்த வேண்டாத கமெண்ட் பண்ணி பார்க்குற மற்ற வியூவர்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எல்லாம் ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்காக இதை பார்க்குறாங்க, ஒரு கைடன்ஸ்க்காக பார்க்குறாங்க. ஓகே, ஹியர் த வைபஸ் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த ரெண்டு கார்டும் உங்களோட பர்சனோட தேர் கரண்ட் மைண்ட் செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ உங்கள் பர்சன் மைண்டில் உங்களை பற்றியான தாட்ஸ் போயிட்டுருக்கு. உங்கள் மேலே லவ் நிறையா இருக்குது. அவங்க இமோஷனாக ஓப்பன் ஆகணும்னு ஃபீல் பண்ணுற ஒரு எனர்ஜியை காமிக்குது. உங்களை பற்றி திங்க் பண்ணும்போது அவங்களோட ஹார்ட் ரொம்ப சாஃப்டன் ஆகுது. அட் த சேம் டைம் என்னென்னா, நைட் ஆஃப் கப்ஸ் இந்த ரொமான்ஸ் இமேஜின் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க, ஃபேண்டிசைசிங்கில் இருக்கிறாங்கன்றதை காமிக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நியூ பிகினிங், ஓகேங்களா? உங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ் நியூ பிகினிங் அங்கே பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாமான்ற ஒரு சினாரியோ அவங்க மைண்டில் இமேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பண்ணால் கன்ஃபெஷன் எப்படி இருக்கும்னு அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களோட பாண்ட், அந்த டிவைன் எனர்ஜி பியூர்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்டில் தே லவ், பட் அப்ரோச் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை நினச்சி பயந்துட்டுருக்குறாங்க. உங்கள் பர்சன் உங்களோட கனெக்ஷனை ஸ்டில் பியூர், ஸ்டில் ரீஸ்டார்ட்டபிள்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. உங்களை பற்றி நெகட்டிவ் க்ளோஸர் அவங்க மைண்டில் இல்லை. இன்ஸ்டெட் இமோஷ்னல் ரெனிவல் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் வரும்போது அவங்கவுங்க கனெக்ஷனை எப்படின்னா ஒரு பியூரான கனெக்ஷன், ஃபேக் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு கூட இருந்தானா அது இவங்க தாண்டுற மாதிரி ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. அவங்க மைண்டில் என்னென்னா, இன்னும் உங்கள் மேலே லவ் இருக்குது, நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுவீங்களான்ற ஒரு பயம் இருந்தாலும் அவங்க உங்களை தேடி வரணுன்ற ஒரு யோசனை அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்குது. ஃபீலிங்ஸ் உங்களை பற்றியான ஃபீலிங்ஸ் இன்னி க்ளோஸ் ஆகலை. த ஃபீலிங்ஸ் ஆர் ஸ்டில் அலைவ். இப்போ அவங்களோட கரண்ட் தாட்டில் லவ் ஓவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்குது. இமோஷ்னல் புல் டுவேர்ட்ஸ் யூ, உங்களை பார்த்து அது வரதுக்காக யோசிச்சுட்ருக்குறாங்க. உங்கள் பர்சனோட மைண்டில் நீங்கள் ஒரு ஜஸ்ட் பாஸ்ட் பர்சன் இல்லை. நம்ம உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அவங்க விட்டுறக்கூடாது. ஒரு ஒரு நியூ பிகினிங் வித் ஃப்ரெஷ் ஸ்டார்ட், லெட் புட் த பாஸ்ட் இன் த பாஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் உங்களோட பர்சன் மைண்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா நைட் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே ரொமான்டிக் தாட்ஸ் நிறையா போயிட்டுருக்குது. ரெடி ஆகிட்டுருக்குறாங்க உங்களை பார்த்து அப்ரோச் பண்ண. ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா அது பாஸ்ட்டை பார்த்து வந்துட்டுருக்குற எனர்ஜியை காமிக்கும். ஸோ ஃப்ரெஷ் இமோஷ்னல் ஸ்டார்ட்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க என்னென்னா, ஸ்டில் ஐ எம் கேரிங் த ஃபீலிங்ஸ் ஃபார் தெம்ன்ற ஒரு தாட்ஸ் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. மேபி நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, நம்ம ஜென்யூனாக அப்ரோச் பண்ணால் இவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்கன்ற அந்த ஒரு கரண்ட் தாட் அவங்க மைண்டில் போயிட்டுருக்குது. உங்களை நினச்சி டே ட்ரீமிங் பண்ணுறது, ஃபேண்டிசைசிங் பண்ணுறது, ஒரு உங்களை நினைக்கும் போது அவங்க முகத்தில் ஒரு ஸ்மைல் வருது. ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக உங்களை ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் மேலே நிறைய இமோஷன்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க. அட் த சேம் டைம் லவ்வும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த கார்ட்ஸ் காமிக்குது. ஏன்னா இது ரெண்டும் நைட் ஆஃப் கப்ஸும் கிங் ஆஃப் கப்ஸும் இமோஷ்னல் கார்டு, வாட்டர் எனர்ஜியை காமிக்குது. மேபி எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்க, எதுக்காக நோ கான்டாக்ட் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் மற்றதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அவங்களோட மைண்டில் ஒரு இமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட அவங்க மைண்டில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. ஹார்ட் அண்ட் மைண்டில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க.
அவங்க சம்டைம்ஸ் உங்கள நினைக்கும்போது ரொம்ப காமா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றாங்க. ச்சே! நம்ம இவங்க கூட இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தோமே! ஏன் நம்ம இவங்கள லாஸ் பண்ணோம்? நம்ம லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டுருக்குறாங்க. அடுத்தது நம்மள்ட்ட இருக்கிறது வந்து த சன் கார்ட் அண்ட் த 5 ஆஃப் கப்ஸ். இது வந்து அவங்களோட ஹிடன் ஃபீலிங். என்ன ஃபீலிங்ஸ் அவங்க மறைச்சிட்ருக்குறாங்கன்றத காமிக்குது. இது ஒரு டீப் காம்பினேஷன் கார்ட். அவுட்டர்ல ஹாப்பினஸ்ஸா இருந்தாலும், இன்னர்ல வந்து ரெக்ரெட் எனர்ஜி ரொம்ப மிக்ஸ் ஆகி இருக்குது அவங்கக்குள்ள. வெளி உலகத்துக்கு அவங்க ஸ்ட்ராங், நான் ஓகேன்ற மாதிரி தெரியலாம். மேபி உங்க கண்ணுக்கும் தெரியல. ஆனா இன்சைட்ல ரெக்ரெட் வந்து ரொம்ப ஹெவியா கேரி பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த சன் வந்ததுனால நீங்க அவங்க லைஃப்ல ஒரு ஜென்யூன் ஹாப்பினஸ் குடுத்துருக்கிறீங்க. ரொம்ப ஜென்யூனா அவங்க கூட இருந்து அவங்க அவங்க கூட இருக்கும்போது நீங்க ரொம்ப ஜென்யூனா இருந்திருக்கிறீங்க. அத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த 5 ஆஃப் கப்ஸ் பாருங்க, இந்த சன் கார்ட பார்த்து ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இது என்னன்னா, லாஸ் ரெக்ரெட் அத காமிக்குது. எப்படி நான் மிஸ் பண்ணேன், இவங்கள போய் நான் மிஸ் பண்ணிட்டேனேன்ற அந்த ஒரு ஃபீல் வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ அவங்க ஹார்ட் எப்படி யோசிக்குதுன்னா, நான் எப்படி இந்த மிஸ்டேக்க பண்ணேன்? நான் எப்படி இந்த மிஸ்டேக்ஸ சரி பண்ணுவேன்ட்டு யோசிச்சு ரெக்ரெட் ஆயிட்டு இருக்கிறாங்க. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆனா, வெளியில ஷோ ஆன் பண்றதுக்கு பயப்படுறாங்க. உங்களோட பிரசன்ஸ் அவங்க லைஃப்ல ஒரு எப்படி ஒரு வெளிச்சம் மாதிரி இருந்துச்சு. இப்போ சப்ரஷனால எம்ப்டினஸ் ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. பாஸ்ட்ல சொன்ன வேர்ட்ஸ், மேபி ஆக்ஷன் அதெல்லாம் யோசிச்சு அவங்க ரொம்ப ரெக்ரெட் ஆயிட்டுருக்குறாங்க. இந்த 5 ஆஃப் கப்ஸ் வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன். தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் வாட் தே லாஸ்ட். அவங்க என்னத்த லாஸ் பண்ணாங்க? தட் இஸ் யூ. ஓகேங்களா காய்ஸ்? அட் த சேம் டைம் இந்த சன் கார்ட பார்க்கும்போது உங்கள பத்தி ஜென்யூன் ஹாப்பினஸ் அவங்கக்குள்ள வருது. உங்கள யோசிக்கும்போது அவங்க சேஃபா ஃபீல் பண்றாங்க. உங்களோட கனெக்ஷன ரொம்ப பியூரா ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்க ஹார்ட்ல உங்கள நினைக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஆனா, இப்போ உங்கள பிரிஞ்சதுக்கு அவங்க ரொம்ப ரெக்ரெட்டும், அந்த பெயினும் அனுபவிச்சுட்ருக்குறாங்க. மேபி கொஞ்சம் அந்த ஈகோ இருக்கிறதுனால ஓப்பனா சொல்ல மாட்டாங்க இந்த பெர்சன். கொஞ்சம் எமோஷன்ஸ வந்து உள்ளுக்குள்ளேயே ஹைட் பண்ணி வைக்கிற பெர்சன் இவங்க. மேபி உங்களுக்குள்ள நடந்த அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நெறையா போயிருக்கும். அதனால என்னன்னா, எப்படி நான் இவங்கள அப்ரோச் பண்ணுவேன்ற ஒரு மைண்ட் போயிட்டுருக்கு. அவங்க செஞ்ச அந்த ஒரு சில விஷயங்கள எல்லாம் நெனச்சு ரொம்ப ரெக்ரெட் ஆயிட்டுருக்குறாங்க. இந்த சன் கார்டு இருக்கிறதுனால என்னன்னா, இந்த சன் கார்டு வந்து அவங்க மைண்ட்ல உங்க எனர்ஜிய காமிக்குது. நீங்க நெறைய கேரிங் குடுத்துருக்கலாம், நர்ச்சரிங் குடுத்துருக்கலாம், நெறைய அட்வைஸ் அவங்களுக்கு குடுத்துருக்கலாம். இது பண்ணாதீங்க, இது பண்ணுங்கன்ற மாரி அட்வைஸ் நெறையா குடுத்துருக்கலாம். அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இப்ப நான் யோசிக்கும்போது, இப்ப அவங்களுக்கு நல்லது, கெட்டது எதுன்னு சொல்றதுக்காகன்னு ஆள் இல்ல. அத யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்தது நம்மள்ட்ட இருக்கிறது வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே. த டவர். ஓகேங்களா? இது 2ம் ஒண்ணா வந்திருக்குது. இது வந்து உங்க பெர்சனோட டீப் தாட் என்ன போயிட்டுருக்கு அவங்க மைண்ட்லன்றதுக்கான கார்டு இது. இது என்ன சொல்லுதுன்னா, உங்க பெர்சன் வந்து டீப்பா ரியலைஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அ ரொம்ப ஸ்டேபிளான ஒரு லாங் டெர்ம் பொட்டன்ஷியல் கனெக்ஷன வந்து எப்படி நான் சடனா டெஸ்ட்ராய் பண்ணேன்னு தனக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால என்னன்னா, லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப்ப உங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. உங்ககிட்ட ஒரு ஸ்டெபிலிட்டிய எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த டவர் இருக்கிறதுனால என்னன்னா, சடன் பிரேக்கப், கொலாப்ஸ் அந்த ஒரு ஷாக் அதனால ஒரு சில லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்க டீப் தாட்ல என்ன போயிட்டுருக்குன்னா, உங்களோட வேல்யூ இப்போ தான் ஃபுல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு. டவர் வந்து ஒரு பெர்சன ரியலைஸ் பண்ண வைக்கும். சடனா ஒரு தண்டர் ஸ்டார்ம் வந்து அவங்க லைஃப்ப வந்து அப்படியே திருப்பி போட்டு, அப்புறமா எது நல்லது, எது கெட்டதுன்றத ரியலைஸ் பண்ண வைக்கும். இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ சீரியஸா இருந்துச்சுன்றத நெனச்சு ரொம்ப ரியலைசேஷன் பண்ணிட்டுருக்குறாங்க. பிரேக்கப் எப்படி நடந்துச்சுன்ட்டு ஒரு ரீகால் பண்ணிட்டுருக்குறாங்க. இத நான் சேவ் சேவ் பண்ண முடியுமா? இத நான் எப்படி சேவ் பண்ண போறேன்? இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் எப்படி பழைய மாதிரி சரி பண்ண போறேன்றத யோசிச்சு, அவங்க மைண்ட்குள்ள நெறைய இன்னர் வாய்ஸ் போயிட்டுருக்குது. அவங்களோட இன்னர் மென்டல் ஸ்டேட்ட பத்தி இந்த 2 கார்டு எப்படி சொல்லுது பாருங்க. ஸ்டெபிலிட்டி அ குடுத்த பெர்சன எப்படி நான் லூஸ் பண்ணேன்? இவங்க என் லைஃப்ல ஒரு வெளிச்சத்த குடுத்தாங்க. இவங்கள எப்படி நான்
லாஸ் பண்ணேன். அட் த சேம் டைம் இவங்க வந்து உங்கள பார்க்கும்போது ஒரு லைஃப் பார்ட்னர் மெட்டீரியலா பார்க்குறாங்க. காய்ஸ் ஜெண்டர ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? உங்கள மைண்ட்ல எந்த பெர்சன் இருக்கிறாங்களோ அவங்க வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அத வந்து நீங்க முடிவு எடுத்துக்கங்க. உங்க மைண்ட்ல இருக்கிற பெர்சனுக்கான ரீடிங் மேபி நோ கான்டாக்ட்ல இருக்கிற வியூவர்ஸ்க்கான ரீடிங் இது. ஸோ கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ஜெண்டர நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அட் த சேம் டைம் இது வந்து கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். அதனால டேக் ஹவ் மச் ரெசனேட் எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மீதியை இது பண்ண வேண்டாம். ஸோ லாங் டேர்ம் செட்டில் வைபை வந்து இந்த கார்டு காமிக்குது. தென் வி ஹவ் 4 ஆஃப் பென்டக்கல்ஸ். தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹவ் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது வந்து ஒய் தே ஆர் ஸ்டில் சைலன்ஸுன்றதுக்கான எனர்ஜியை காமிக்குது. உங்கள் பர்சன் உங்கள் கனெக்ஷனை இன்னும் ரிலீஸ் பண்ணல. அவங்கக்குள்ளேயே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க ஹார்ட்டில் நீங்கள் இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறீங்க. அந்த 4 ஆஃப் பென்டக்கல்ஸ் இதை கிளியர் பண்ணது பாருங்கள். லெட் கோ பண்ண பயம், கிளிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃபியர் இருக்குது, ஓவர் திங்கிங் இருக்குது, ட்ராப் ஆகிருக்கிறாங்க, செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க இவங்க. ஸோ அதனால் பழைய விஷயங்களை நினச்சி அவங்க ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறதுனால எங்கேயும் உங்களை அப்ரோச் பண்ணால் ஏதாச்சும் பிரச்சனை வருமோ, அகெயின் ஹர்ட் நீங்களும் ஆயிடுவீங்க, அவங்களும் ஆயிடுவாங்களா, அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் அவங்க மைண்டில் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஸ்டில் உங்கள் மேலே லவ் இருக்குது, அந்த மிஸ்ஸிங்னஸ் இருக்குது, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களை லாஸ் பண்ண ரொம்ப பயப்படுறாங்க. ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. எங்கேயும் ஜட்ஜ், ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ். ஓகேங்களா? பாஸ்ட் மிஸ்டேக்ஸை மைண்ட்லேயே அது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்க செஞ்ச அந்த மிஸ்டேக்ஸை, அந்த எனர்ஜி வந்து அவங்கள வந்து உங்கள் பக்கம் வர முடியாமல் ஒரு சைலண்ட் ஜோனில் வச்சு அவங்கள பிளாக் பண்ணுது. ஈகோ நிறையா இருக்குது. அட் த சேம் டைம் இன்செக்யூரிட்டியும் அந்த ரெக்ரெட் ரெண்டும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் எனர்ஜியில் அவங்க அப்படியே ஸ்ட்ரைவ் ஆகிட்டுருக்குறாங்க. அவங்க மைண்டில் நான் கான்டாக்ட் பண்ணால் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ எப்படி நான் பேச போகிறேன், எப்படி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண போகிறேன்ற ஒரு மைண்ட் ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் யோசித்து அவங்க ஹோல்ட் பண்ணுறதுனால அவங்களால வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியல. இதை வந்து ஒரு இமோஷ்னல் பேரலைஸ்ன்னு சொல்லலாங்களே. அப்படியே அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் நினச்சி ரொம்ப ரெக்ரெட் ஆகி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டவர் மூமெண்ட் அவங்க லைஃப்பில் வந்ததுனால அது வந்து உங்களை வந்து நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றதை அவங்க லைஃப்பில் வந்து ரியலைஸ் பண்ண வச்சிட்ருக்கு. அதனால் என்னென்னா, ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரும்போது நம்ம என்ன நல்லது பண்ணோம், கெட்டது பண்ணோன்றதை தாண்டி எவ்வளோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றதை யோசிக்க தோணும். அந்த ஒரு ஜோன்லேயே இவங்க வந்து இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் என்னென்னா, அவங்களோட மைண்டில் என்னால் அவங்கள விட முடியாது, எனக்கு செக்யூர்னஸ் கொடுத்த பர்சன் என்னால் விட முடியாதுன்ற அந்த மைண்ட் ஓடிட்டுருக்கு. ஆனால் அட் த சேம் டைம் காண்டாக்ட் பண்ண எங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு மைண்ட் போயிட்டுருக்கு. மைண்டில் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பர்சன் இவங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி ட்ராப் ஆகிட்டு இருக்கிறாங்க கைஸ். ஸோ ரீகன்சிலேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் பென்டக்கல் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவான எனர்ஜி தான். ஓகேங்களா? ரியலைஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்ஷன் எடுக்க பயப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்றது அது உங்கள் கையில் இருக்குது. 1 to 3 monthsக்குள்ளே ரீகன்சிலேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சன் கார்டு வந்ததுனால ஒரு கிளாரிட்டி வரும், ஒரு கரேஜ் வரும் சடனாக அவங்கக்குள்ளே. ஸோ ஸ்ட்ராங்காக அவங்க எல்லாத்தையும், அவங்க இன்னர் கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிவிட்டு உங்களை ரீச் அவுட் பண்ணுற விண்டோ டைமிங் வந்து அரவுண்ட் 3 months. ஓகேங்களா? இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 3 months வச்சுக்கோங்க. டவர் இருக்கிறதுனால என்னென்னா, அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு ஒரு மெசேஜோ இல்லை ஒரு காலோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளான் இல்லாமல் ஒரு இம்பல்சிவ் மெசேஜ் வந்து அவங்கள்ட்டேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து 222, 611, 444. மேபி இதில் இருக்கிற அந்த 2, 4, 6 அந்த மாதிரி டேட்ஸில் இல்லாட்டி மந்தில் மூமெண்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ராபப்ளி 2 to 3 months குள்ளே உங்ககிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு 2nd, 4th, 6th ரிலேட்டட் டேட்டில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவர் எனர்ஜி இருக்கிறதுனால கைஸ் உங்கள் பர்சனல் கான்டாக்ட் இமீடியட்டாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப லேட்டாகவும் இல்லை.
2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே சடனாக மெசேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கரேஜ் வந்தால் உடனே பேசுவாங்கன்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜோடியாக் சைன் வந்து டாரஸ், கேப்ரிகான், ஜெமினை, விர்கோ, தென் ஸ்கார்பியோ, கேன்சர். இந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் ஹையாக ஷோ ஆகுது. உங்களது இல்லாட்டி உங்கள் பர்சன் சார்ட்டில் இந்த சைன் இருந்தால் சைலன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு மேட்ச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நான் இடன் ட்ரூத் ஒராக்கிளில் இருந்து கார்ட்ஸ் எடுக்கிறேன். அட் த சேம் டைம் ஜோடியாக் இல்லாமலும் பார்க்கலாம். ஆனால் இது வந்து இந்த ஜோடியாக் சைன் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹையாக மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, 2 கார்டு எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், யூ வேர் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப். அண்ட் த செகண்ட் ஒன் வந்து, ஐ ஹோப் தட் யூ கேன் ஃபோர்கிவ் மீ ஒன் டே. ஐ ஹோப் தட் யூ கேன் ஃபோர்கிவ் மீ ஒன் டே. இந்த 2 கார்டும் என்ன சொல்லுதுன்றத பார்க்கலாம். அதாவது யூ வேர் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப். உங்கள் பர்சனோட ஹார்ட்டில் நீங்கள் வந்து ஒரு டாப் வேல்யூ பர்சனாக இருக்கிறீங்க. இது வெறும் ஜஸ்ட் லவ் எனர்ஜி இல்லை. லைஃப்பில் நடந்த பெஸ்ட் கனெக்ஷன்னா அது உங்களோட கனெக்ஷன் தான். ஆனால் அவங்களுக்கு ரியலைசேஷன் ஆகிருக்குது. ஐ ஹோப் யூ கேன் ஃபோர்கிவ் மீ ஒன் டே. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க மைண்டில் அண்ட் மனசில் ரொம்ப நிறைய கில்ட் ஹெவியாக இருக்குது. பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், அந்த வேர்ட்ஸ் ஆக்ஷனால் உங்களை ஹர்ட் பண்ணது தெரிய வந்ததுனால அவங்க ரொம்ப ரெக்ரெட் பண்ணிகிட்ருக்குறாங்க. டைரெக்டாக அப்பாலஜைஸ் பண்ண பயம். ஏன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணுது. ஸோ ஹோப் மோடில் இருக்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க எப்படி என்னை ஃபோர்கிவ் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு மைண்ட் போயிட்டுருக்குது. ஏன்னா இந்த 2 கார்டும் இந்த 5 ஆஃப் கப்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெக்ரெட் எனர்ஜி. டவர் வந்து மிஸ்டேக் ஷாக், சடனாக அவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ் ஒரு ஷாக் மூலியமாக தெரிய வரும்ன்றது. அட் த சேம் டைம் லாஸ்ட்டாக வந்து 4 ஆஃப் பென்டக்கல்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, ஸ்டில் தே ஆர் ஹோல்டிங் தி எமோஷன்ஸ் அண்ட் லவ் ஆன் யூ. தென் நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் பிகினிங்கில் வந்திருக்கு பாருங்கள். அது வந்து உங்கள் மேலே இருக்கிற லவ்வை வந்து ப்ரூவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஒராக்கல் பேசிக்கலி என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ரெக்ரெட் ப்ளஸ் லவ் ப்ளஸ் ஃபோர்கிவ்னஸ் டிசைரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ மேபி அப்பாலஜி அட்டெம்ப்ட் வரும். ஈகோ காணாம ஆச்சுன்னா எமோஷ்னல் மெசேஜ் வரும். பாஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுவாங்க. எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா, காண்டாக்ட் வித் ஹவு டு சே கைஸ், ரெக்ரெட் டோனில் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மேபி இதில் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா, ரியலைசேஷன் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகணும், தனக்கு தானே அந்த கில்ட்டை அக்செப்ட் பண்ணணும், ஃபோர்கிவ்னஸ் ஹோப் வந்து அவங்களுக்குள்ளே வரணும். போனால் இவங்க நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்கன்ட்டு. இதெல்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமோஷ்னல் பேசஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ உங்கள் பர்சன் மைண்டில் அப்பாலஜிக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. அவங்க ரெக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பட் அவங்க தே ஆர் நாட் கேதரிங் த கரேஜ் டு கம் ஃபார்வர்ட். ஓகேங்களா? அவங்கள்ட்ட அந்த கரேஜ் கேதர் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை அவங்க. ஓகேங்களா? அதனால் அவங்க வந்து கொஞ்சம் அவங்கள ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டுருக்குறாங்க. 1 to 2 months ஃபர்கிவ்னஸ் ஹோப் கார்டு வந்ததுனால உடனே பர்சன் வந்து யூஸ்வலி ரீச் அவுட். அந்த ஃபர்கிவ்னஸ் கார்டு வந்ததுனால மேபி இமோஷ்னலி ரீச் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ரெக்ரெட் கார்டும் சேர்ந்து வந்ததுனால 1 to 2 monthsக்கான எனர்ஜி இந்த ஒராக்கிள் கார்டு காமிக்குது. செகண்ட் மந்த் கொஞ்சம் பீக்காக இருக்கும். அதாவது ரெக்ரெட் இருக்கும், உங்களோட வேல்யூ அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ரிலேஷன்ஷிப் வேல்யூ ரியலைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் மெச்சூர் ஆகிற டைமை காமிக்குது. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் அப்பாலஜிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அரௌண்ட் செகண்ட் மந்தில். ஓகேங்களா? மேபி இந்த ட்ரிகர் டைமிங்ன்ட்டு எடுத்துக்கிட்டால் ஸ்பெஷல் டேஸ் அல்லது உங்களோட மெமரி டேட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, நீங்கள் மீட் பண்ண டேட்ஸ், ஏதாச்சும் ஒரு நல்ல டேட்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு வேல்யூபிளான டேட்ஸ். அதே மாதிரி லோன்லினஸ் ஸ்பைக் ஆகும்போது சடன் மெசேஜ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி ஒரு சில இடத்துக்கு போகும்போது உங்களை மாதிரி யாராச்சும் பார்க்கும்போது, இல்லை உங்களோட அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்ஸ் வரும்போது, அந்த சாங்ஸ் கேட்கும் போதெல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 222-611-444 ரிப்பீட் ஆன பீரியடில் அப்பாலஜி காண்டாக்ட் சேஞ்ச் அப்பாலஜி வித் காண்டாக்ட் சான்ஸ்
வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது காய்ஸ். கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒராக்கல் வந்ததுனால இதை நம்ம ஃபைனல் அவுட்கம்மாக எடுத்துக்கலாம். 1 to 2 months, எஸ்பெஷலி செகண்ட் மந்த், செகண்ட் டேட் ஆர் 6th டேட்டில் ரீகன்சிலேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.